அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம கிட்ட சொல்கிறதில்ல, எதுவுமே தெரியாமல் தான் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம ராதிகா, கமலா, மயூ 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கோபிக்கு தெரியாமல் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பற்றி கோபி எவ்வளவோ கேட்டோம். ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எது பண்ணாலும் சொல்லிட்டா சரிங்க, இல்லை நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால் பாதிக்கப்படுறது நான் தானே, இப்போ நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா அவங்க பாட்டு கிளம்ப. கோபி வந்து இல்லை நீ எங்கேயுமே இப்போ ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கட் அண்ட் ரைட்டாக ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. உடனே ராதிகா வந்து போதும் கோபி, நீங்கள் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டது எல்லாமே போதும், இதுக்கப்புறமும் உங்களை நம்பி நான் ஏமாற தயாராக இல்லை, என்னோட டெசிஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போவும் உங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க தான் நீங்கள் வருத்தப்படுறீங்க, நீங்கள் உங்கள் அம்மாவோட போயிட்டு சந்தோஷமாக இருங்க, இல்லை உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிளம்பி போயிடுறாங்க. இதனால் கோபி ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னடா இது, ஒரு பக்கம் ராதிகா நம்மளை போட்டு இப்படி வாட்டி வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நம்ம பெத்த தாயை கொடுமை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு பக்கம் நமக்கு சாபெல்லாம் கொடுக்குறாரே கடவுளை, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா தாத்தாலாம் கும்பகோணம் போயிருக்காங்களே, அவங்க எந்த மாதிரி சூழலில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எழில் செழியன் 2 பேரும் அவங்களுக்கு கால் பண்ணி அப்பா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கிய ஒரு பக்கம் பாட்டி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அங்கே இருந்த டிப்ரெஷன் எதுவுமே இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டோட இங்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க, இப்படி தான் அத்தை இருக்குன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், அதே போல் இருக்காங்க, ஒன்றும் பயப்படுறதுக்கில்ல, நீங்கள் அங்கே பத்திரமா உங்களோட ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபிக்கும் ராதிகாவுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவே வரப்போகுது. நம்ம தாத்தா சொன்ன மாதிரி கோபியும் தனிமரமாக நிற்க போகிறாரு. அதோடு இல்லாமல் ஏன்டா ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கோபிக்குள்ளேயும் ஒரு நினைப்பு வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.